Hi, welcome to our channel Sara Creations. This is V. Sasran. This is my party Sarnalatha Shiraman. Namaskaram. Welcome to another episode of Pathiyum Petiyum Series 3, episode 8. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கான வீடியோட டாபிக் என்னன்னு உங்களால கெஸ் பண்ணிருக்க முடியாது. another two தானே left over. இன்னைக்கான டாபிக் உங்களால எந்தாலும் கெஸ் பண்ணிருக்க முடியாது கைஸ். அதனால ஏன் கெஸ் பண்ணிருக்க முடியாது? ஏன்னா நாங்க எதுவுமே அது ரிலேட்டடா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல, அது தெரியும். அதனால நீங்க அதுக்கு கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கெஸ் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பழசெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லலன்றது சொல்ல முடியும். இன்னைக்கான வீடியோ பத்தி என்ன பத்தி இருக்க போகுதுன்னா பீவஸ்தம், விச் இஸ் டிஸ்கஸ்ட், அவர்ஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கைஸ். அதாவது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கிறது. அதாவது இப்போ நீங்க பூச்சியை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதேதான் இன்னைக்கான வீடியோ பத்தி. வெரி வெரி இன் அதர் வேர்ட்ஸ் அசிங்கம். அசிங்கம் கிடையாது கைஸ், அலர்ஜி. அலர்ஜி டிஸ்கஸ்டிங் சீ அசிங்கமும் அதுதான். whatever சரி சரி போலாம். Let's move further away from this. Yes, ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, அதனால அப்படியே வந்து she is passing the ball to me. Let me tell about அசிங்கம். அசிங்கம்ன்றது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அதாவது எனக்கு அசிங்கமா இருக்கிறது உங்களுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு அசிங்கமா இருக்குது அதை பத்தி எனக்கு யோசனையே வராம இருக்கலாம். அதுதான் அதனுடைய குவாலிட்டி. இதை டிஃபைனே பண்ண முடியாது. அன்பை டிஃபைன் பண்ணலாம், கோபத்தை டிஃபைன் பண்ணலாம், கருணையை டிஃபைன் பண்ணலாம். ஆனா இந்த அசிங்கத்தை இதுதான் அசிங்கம்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்டைடியா இருந்தா அது அசிங்கம். அன்டைடி இஸ் ஈக்குவல் டு அசிங்கம்ன்றது அது கரெக்ட் தான். அது அந்த மாதிரி பாயிண்ட் கிடையாது. எனக்கு வந்து யார் வீட்டுக்கு போனாலும் சரி, நான் வந்து முதல்ல அவ வீரை வந்து நன்னா வச்சிருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எங்க ஹவுஸ்ல வந்து சர்வெண்ட் மெய்டு இருந்தா, அவ வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. போகும் பொழுது அவ வீட்டை அவ்வளோ அட்மையர் பண்ணேன். எவ்வளோ நன்னா இருந்ததுன்னா அவ்வளோ நன்னா இருந்தது. அதாவது குத்து விளக்குலேருந்து வீடு கிச்சன் மேடையிலேருந்து அவ்வளோ நீட்டாக வச்சிருந்தா. நான் அவளை பாராட்டினேன். அப்போதான் நான் இன்ஃபேக்ட் அவளை கட்டினேன். இவ்வளோ நீட்டாக வச்சிருக்கீங்களா வீட்டை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அது மாதிரி எனக்கு வீடை வந்து யாரானாலும் அசிங்கமாக வச்சிருந்தாலன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அசிங்கம். மற்றபடிக்கு சில பேருக்கு வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலன்னா, ஒரு மாதிரி ஸ்டேட்டஸில் இல்லைன்னா, ஒரு மாதிரி பிஹேவியரே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. லோவோ ஹையோ இல்லை இவா வீட்டுக்கு தான் போகணும், ஹட்டு பங்களா அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப குடிசை வீடாக இருந்தால் கூட நீட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாளிகையா இருந்து பெரிய ரிச்சு 4 கார் வச்சிருந்தா கூட வீடை நீட்டா வச்சுக்கல, திங்ஸ் ப்ராப்பர் பிளேஸ்ல வைக்கலன்னா ஐ ஃபீல் சம் வாட் ரெஸ்ட்லெஸ் டு ஸ்டே இன் தர் ஹவுஸ் ஃபார் எ லாங் டைம். இதுதான் என்னோட டெஃபினேஷன்ல அசிங்கம். நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் என் வீடை வந்து சிஸ்டமேட்டிக்கா நீட்டா வச்சுக்கணும்னு என்னை வருத்திட்டு நான் பண்ணுவேன். அதுவே ஒரு சிக்னஸ்ன்னு என்னை சுத்தி இருக்குவா சொல்லுவா, நீ ரொம்ப சிக்கு, எப்ப பார்த்தாலும் வந்து படையப்பால வந்து அந்த வேலை வச்சுட்டு இருக்க மாதிரி எப்பவும் மாப்பை வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு கூட எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு வந்து அடைமொழியெல்லாம் கொடுத்துருக்கா. வந்து மாபு மாமின்னு அந்த மாதிரி தான் நான். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அசிங்கம்ன்றது அன்டைடியா இருக்கிறது அசிங்கம். அதாவது சில பேர் பொய் சொல்லுவா, இன்டிசிப்ளினா இருப்பா, அதெல்லாம் இருக்கின்றது. அது வந்து அது ரொம்ப எனக்கு வந்து அது அசிங்கம்னு சொல்ற அளவுக்கு இட் இஸ் தேர் கேரக்டர். ஸோ அவ அதுக்கான இதை வந்து தே ஆர் கோயிங் டு ஃபேஸ். அது மாதிரி அது நினைச்சுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அசிங்கமா வச்சுக்கிறவா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே சூப்பர். வணக்கடி சகஸ்ராக்கு. எனக்கு வந்து நிறைய டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா வந்து சாரி கைஸ் வாய்ஸ் வெளில வரல. எனக்கு வந்து என்ன அசிங்கமாக இருக்கும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நான் சோம்பேறியாக இருந்தாலும், நான் எதுவுமே வேலை பண்ணலனாலும் சரி, எங்கள் பாட்டிக்கு இருக்கிற மாதிரி நீட்டாக இல்லை எனக்கு பிடிக்காது. வெரி குட். ஃபஸ்ட்டு அது. செகண்ட் திங் வந்து ஒரு சிஸ்டம்
இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணலைன்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் அது அசிங்கம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அது வந்து பிடிக்காது. ஏன் இப்படி பண்றேன்னு அது ஒன்ன பொறுத்தவரையும் டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அவ்வளவுதான். ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிறது இல்ல, அது இல்லன்னும் போது அது கரெக்ட் பாயிண்ட், அப்புறம் வேலிட் பாயிண்ட். அதாவது நீ ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கஸ்டிங் அப்படி சொல்ற. கரெக்ட். அப்புறம் வந்து வாட் ஐ ஆம் டூயிங் வந்து என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரலன்னா எனக்கு பொறுத்த வரலாம் அது அசிங்கம். பட் மற்றவங்க பண்ணாங்கன்னா என்னன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே இந்த ஆளுக்கு. பட் ஐ டோன்ட் டெல் தட் அஸ் அசிங்கம். வந்து முக்கியமா இந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது பார்த்து படிச்சா எனக்கு ரொம்பவே பிடிக்காது. அது ரொம்பவே வந்து அதுக்கு நானே பாத்துட்டு போவோமே, நீ எதுக்கு பண்ற அந்த மாதிரி தோண வச்சிரும் எனக்கு. அது வந்து எனக்கு ஒன் லெவல்ல இது கரெக்ட். வெரி குட். நான் இந்த சூழ்நிலை நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேம்மா. நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா, நான் 4 இயர்ஸ்ல இருக்கும் பொழுது எங்க அம்மாக்கு என்னை பத்தி தெரியாது இல்லையா, என்ன மாதிரி கேரக்டர் வரும்ன்றது தெரியாது. அப்ப என்ன பண்ணுவேன், அப்பவே நான் என்ன பண்ணுவேன்னா வீடு வந்து இப்ப மாதிரி எல்லாம் மொசைக் அதெல்லாம் கிடையாது, தொடப்பந்தான், சிமெண்ட் தரதான். அப்பவே வந்து தொடப்பத்தை எடுத்து பெருக்குவானா. எங்க அம்மாக்கு ஆச்சரியமா இருக்குமா, ஏன்னா எங்க அம்மாக்கு வந்து நாத்தனார் ஒத்தி நெல்லூர்ல இருந்தாலாம். அவ வந்து ரொம்ப நீட்டா, அவளுடைய குழந்தைய பிறந்த நாள் வந்து ஆயுஷோமத்தை இப்ப மாதிரிலாம் சத்திரம் பாத்தியால எல்லாம் கிடையாது, சின்ன வீட்டுல அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டு நீட்டா பண்ணாலாம். அதனால வந்து என்ன எங்க நெல்லூர் அத்தன் தான் சொல்லுவா. அதாவது அந்த 4 வயசுல எங்க அம்மா இப்போ இது என்னுடைய டேஸ்ல நான் பண்றதெல்லாம் பார்த்து நெல்லூர் அத்த மாதிரியே அன்னைக்கு 4 வயசுலயே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து நீட்டா இருக்கணும்ன்றத ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச அசிங்கத்தை பத்தி இதை நான் ஒன்னொன்னுத்துக்கும் பயம் தைரியம் எதுவா இருந்தாலும் என்ன வச்சு நான் சொல்றதுனால என்னோட டெபினேஷன்ல அசிங்கம்ன்றது அன்டைடி. இன்னொன்னு வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா, அசிங்கம் வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு கோபம் கொண்டு வரலாம், லைக் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். சில பேர் அசிங்கமா அவளுக்கு எது வந்து இதுவோ, சில பேருக்கு அசிங்கம் வரும்போது கோபம் வரலாம், சில பேருக்கு பயம் வரலாம். சில பேர் பிஹேவியர் பார்த்தா ஏன் இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ற அப்படின்னுவா. அசிங்கத்துக்கு வந்து நிறைய டைமென்ஷன் இருக்கு. ஒத்தத்தை ஒன்னொன்னு பார்த்து அது இவ சகஸ்ரா சொன்ன மாதிரி மேடையில இருந்து பேப்பரை பார்த்தா இவளுக்கு அசிங்கம்னு சொல்லலாம். அதை விட அது பேப்பர் படிச்சு எங்கேயில கொடுத்தா நான் கூட படிச்சுப்பேனே, பைகாட்டா சொல்லும் போதுதான் அது இம்பாக்ட் கிடைக்கும். அட்ராக்ஷன் மாதிரி கொண்டு வரும். அது கரெக்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். எக்ஸாக்ட்லி, அதான் நான் சொல்ல வரேன். அசிங்கம்ன்றது ஒத்தருக்கு, ஏன்னா ஜென்ரலா இருக்க வேண்டியது அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும்ன்றோம், கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல. அது மாதிரி அருவருப்பு வந்து varies from person to person. So no comments about changing things. இதுதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. No dimension, no definition. Purely personal. Yes, purely personal. Independent. I mean individual character தான். Individual oda taste and opinion. Yes. Okay. Bye bye. Please like, share and subscribe. So signing off from the 8th episode of Patiyum Petiyum series 3 Navarasam. Yes. Bye.